இந்த நாளிலேயும் சில குறிப்புகள் நம்ம ஜெபிக்க போகிறோம். சேர்ந்து நீங்களும் ஜெபிங்க. இல்லை நிறைய ஜெப குறிப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறிப்பு நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். ஆனால் நீங்களும் சேர்ந்து ஜெபிங்க. தேசம் ஆசீர்வதிக்கப்படணும், தேசம் பரிசுத்தமாக்கப்படணும், ஜனங்கள் கண்ணீரோடு இருக்கிற கண்ணீர்லாம் துடைக்கப்படணும். இந்த நாளையில் தேவனுடைய சமுத்திரம் ஜெபிக்கப்படுற ஜெப குறிப்பு என்னென்னா, பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, கல்யாணம் முடிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறாங்க. நிறைய குடும்பங்கள் நல்ல அன்பாக இருந்த குடும்பங்கள்லாம் திடீர் பிரிஞ்சு போய்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் தேவகரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த பிரிவினை ஆவிகள்லாம் கட்டி ஜெபிக்கிறேன்னாப்பான்னு சொல்லி ஜெபிப்போம். கணவன் மனைவிக்கு மத்தியில் இந்த கிரியை செய்கிற அந்த பிரிவினைகளை கொண்டு வர பிசாசின் கிரியைகளை கட்டி நாங்கள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம்ப்பா. ஏசப்பா, குடும்பங்கள் இன்னைக்கு பிரிந்து கிடக்குறாங்கப்பா. நிறைய பிள்ளைகள் ஐயா, அந்த அன்பு இல்லாதபடி ஐயா அந்த பிள்ளைகள் திடீர்னு பிரிஞ்சுதாங்கப்பா. நினச்சி பார்க்காத காரியமாப்பா. எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்கப்பா, ஆனால் திடீர்னு பிரிந்து போயிடுறாங்கப்பா. இந்த பிள்ளைகளை இந்த விசுவாசதான்ப்பா பிரிக்கிறான் ஐயா, அவங்க அன்பை விட்டு பிரிக்கிறான் ஐயா. ஏசப்பாடைய கருத்தில் ஒப்பு கொடுத்தேன், ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த பிரிவினையில் கொண்டு வர பொல்லாத ஆவிகள் நிர்மூலமாகட்டும். இயேசுவின் நாமத்தை நிர்மூலமாக ஜெபிக்கிறேன். பிரிவினையில் கொண்டு வர பிசாசின் கிரிகளை கட்டி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால கட்டி ஜெபிக்கிறேன். பிரிவினையில் கொண்டு வந்து தகப்பனை குடும்பங்களில் பிள்ளைகளை கண்ணீர் வைக்கிறேன். பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியேறிப்பா விசாச இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய கல்வரத்தை தெளிக்கிறப்பா. எல்லா குடும்பத்தையும் ஏசப்பா ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறப்பா. பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை இணைஞ்சி வாழட்டும் தகப்பனே. ஆண்டவரே, பிரிந்து இருக்கிற குடும்பங்களை இணைஞ்சி வாழட்டியா. எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க துக்கம்லாம் சந்தோஷம் மாறட்டும் ஆண்டவரே. ஐயா, அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் இறங்குங்க. இணைச்சி வைக்கிறது நீங்கள் தானேப்பா ஆண்டவரே. பிள்ளைகள் பிரிந்து இருக்கக்கூடாதப்பா, இணைந்து இருக்கட்டியா. பிள்ளைகள் இணைந்து வாழட்டும், கணவன் மனைவி இணைந்து வாழட்டும் தகப்பனே. எந்தெந்த பிள்ளைகள் சகோதரர்கள் பிரிந்துட்டாங்களா இணையட்டும் தகப்பனே. அவங்களை அன்பு செலுத்தட்டும் தகப்பனே. பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு பிரச்சனைனா அவங்களையும் தகப்பனே ஒருவருக்கு அன்பாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. முடைக்கார ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் செபிக்கிறப்பா. ஆண்டவரை பிரிந்து எடுக்கிற எல்லா குடும்பத்தையும் தகப்பனே நீர் இந்த நாளிலிருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுத்து அந்த பிள்ளைகளை கூட்டி சேர்க்க போகிற பெரிய கிருபைக்காக என் தகப்பனுக்கு நன்றி செலுத்துறேன். கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, சோதரையா. திருமணத்துக்காக காத்திருக்க பிள்ளைகளுக்கு ஏற்ற துணை கொடுங்க ஏசப்பா. தகப்பனே சோத்திரம். பிள்ளைகளுக்கு ஏற்ற துணை வந்தால் சொந்த வீடு இருக்குதா, என்ன இருக்குது அந்த கவர்மெண்ட் வேலை இருக்கான்னு கேட்டு அப்படியே இந்த வேலைகள் தள்ளி போயிடுது, இந்த திருமணங்கள் தள்ளி போயிடுது. கர்த்தாவே, வருகிற துணைகளை தகப்பனை அகற்றிடாங்கப்பா. ஆனால் காலகட்டம் வரும்போது அந்த பிள்ளைகளுக்கு அந்த துணை இல்லாதபடி தகப்பனை வயது சென்று இருக்கிறாங்க ராஜா. ஆண்டோடைய கூட ஜெபிக்கிறேன் ஏசப்பா. திருமணத்துக்கு காத்திருக்க ஏற்ற துணை கொடுங்கப்பா. எல்லா தடைகளையும் நீக்கி போட்டுங்கப்பா. அந்த பிள்ளைகளுடைய திருமணத்தை ஆசீர்வத்து கட்டுக்க முடியாது ஜெபிக்கிறேன். நாங்கள் ஒரு தடையாக இருக்கக்கூடாதப்பா. ஆண்டவரே, ரொக்கம் தடையாக இருக்கக்கூடாதப்பா. பிள்ளைகளுக்கு முன்பாக இருந்து நீர் அந்த பிள்ளைகளை திருமணத்தை ஆசீர்வத்து கொடுக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். அப்படி கத்தை செய்யப்படுற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாம் ஜெபிக்க நல்ல தகப்பனே, ஆமென்.